எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி நம்ம துன்பத்தை நீக்கிறவன் துன்பத்துல இல்லாம இருக்கணும்ல. இப்போ உபதேசம் பண்ற குருநாதர் அவர் சரியா இல்லைன்னா தப்புதான் இல்லையா? அவர் முதல் தேவத்தை நம்பணும், அவர் நாள்தோறும் பாராயணம் பண்ணணும். அப்படி இல்லாம நீங்க மட்டும் எல்லாரும் நம்புங்கன்னு சொன்னா அது பலன் இல்ல. பிள்ளையார் சொல்றார், இன்புறும் எந்தை சிவபெருமான் இன்பமயமானவன், அவனுக்கு துன்பமே கிடையாது. நல்லதே உடையவன், தீயது இல்லாதவன், இன்பம் என்றுமே உடையவன். அப்ப இன்பம் யார்கிட்ட அல்ல குறையாம இருக்கோ அவன் திருவடியை பிடிச்சாதான் இன்பம் வரும், துன்பம் நீங்கும். எல்லா தெய்வங்களும் மற்ற தெய்வங்கள்லாம் இன்பத்தோட இருக்கா? இல்ல, எல்லா துன்பத்துல தான் இருக்கிறாங்க. அந்த பதவி வேணும், இந்த பதவி வேணும், 100 கோடி பிரமர்கள் நொந்தினார், 6 கோடி நாராயணர் அங்கனே அப்படின்னு சொல்லுகிறது. ஈறு இல்லாதவன் இன்பமயமானவன் ஈசன் ஒருத்தம் தான். அதனாலதான் அவனை போய் சேரு. தொண்டராகக்கூடிய நிலைமை, தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியம். நான் அடியார் ஆகணும், தொண்டு செய்யணும்னா அவங்கிட்ட போய் நிக்கணும். எதையா தொண்டு? தேவாரம் பாடுவதே தலையாய தொண்டு. நாங்க பாடுறதெல்லாம் ஒரு தொண்டா? மற்ற தொண்டை நான் குறை சொல்லல, சொல்ல போறாரு பின்னாடி பதிகத்துல. எந்த பணி செய்தாலும் அந்த பணியில திருமுறை இருக்கணும். மிகப்பெரிய தொண்டு திருமுறை.